இந்த மார்னிங் 1 hour வந்து எனக்காக கிடைக்கும் அப்படின்றனால தான். அதான் நான் சொன்னேன்ல அந்த ஹாஸ்பிட்டல் சம்பவம். எனக்கு தெரியல. அது நிஜமாவே வந்து பேடா தான் இருக்கா? எல்லாரும் வீடியோக்காக சும்மா அப்படி நல்லா இருக்க மாதிரி ஹாய், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அபியும் அவளும். இன்றைக்கி என்னோட பீஸ்ஃபுல்லான ஒரு 5 AM மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் என்னோடய மார்னிங் வந்து காலையில் 5 o'clockலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சதுலேருந்தே வந்து ரொம்ப லேசியாக பெட்டை விட்டு எழுந்திருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்தது. திரும்பவும் படுத்து தூங்கிடலாமா அப்படின்னு கூட நினச்சேன். பட் ஸ்டில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு எழுந்திரிச்சு வந்துட்டேன். ஸோ என்ன தான் டெய்லி மார்னிங் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பழக்கம் இருந்தாலும் எல்லா டேஸும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. சில டைம் வந்து எழுந்திருக்கவே தோணாது. சில டைம் வந்து அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கூட எழுந்திரிச்சிருவேன். ஸோ இட் ஹேப்பன்ஸ். எல்லா மாதிரியுமே வந்து மார்னிங் இருக்கும். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. மார்னிங் எழுந்திரிச்சதுக்கப்புறமா டோர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போய் கொஞ்சம் வெளி உலகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்குள்ளேயே வருவேன். இன்றைக்கி ஏன் எழுந்திருக்கவே தோணலை அப்படின்னு நான் வந்து அப்போவே நினச்சேன். சம்திங் கிளைமேட் தான் வந்து ரொம்ப கோஸியாக வந்து இன்றைக்கி ஃபீல் ஆச்சு. மழை வர மாதிரியே ஒரு கிளைமேட் இருந்தது. இத்தனை நாள் வந்து வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து மழை வர மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ மார்னிங் வந்து ரொம்ப க்ளவுடியாக இருந்தது. அதனால தான் வந்து என்னால் பெட்லேருந்து ஏஞ்சிக்கவே முடியல போல். ஸோ இன்றைக்கி வந்து மழை வர மாதிரி ஒரு மாதிரி கிளைமேட்டே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாகவே நான் வந்து வெளியே நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வந்தேன். க்ளவுடியாக இருந்தது. பட் அட் த சேம் டைம் வந்து வெளிச்சமாகவும் இருந்தது சம்மர்ன்றனால. பட் வெயிலுன்ற அளவுக்கு ரொம்ப வெயிலெல்லாம் வரல. அண்ட் இன்றைக்கி வந்து பீகாக்லாம் கூட பார்த்தேன். எங்கள் வீட்டுக்கிட்டே வந்து நிறைய மயிலெலாம் வந்துருந்தது. ஸோ மழை வரும் அப்படின்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் என்னோடய பேர்ட் ஃபீடரில் வந்து ஃபுட் இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சுருவேன். இது என்னோடய டெய்லி ரிச்சுவல் தான், அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே நின்று ப்ளசண்ட்டாக இந்த கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போனேன். இந்த ப்ரஷ் பண்ணி முடிக்கிற வரைக்குமே வந்து எனக்கு அந்த தூக்கம் வந்து அவ்வளோவா போகாது. நான் எந்த நிமிஷம் வேணாலும் மறுபடியும் போய் பெட்டில் படுத்து தூங்கிடுவேன். அந்த அளவுக்கு வந்து தூக்கம் இருக்கும். பட் ஸ்டில் நான் வந்து நடந்துட்டு ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஓகே, மார்னிங் எழுந்தாச்சு, ப்ரஷ் பண்ணியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன? எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதான். தண்ணி குடிக்கணும் ஃபஸ்ட்டு. தண்ணி குடிக்கிறத வந்து மறந்துகிட்டே இருக்கேன். ஸோ இப்போலாம் வந்து ஞாபகப்படுத்தி கொஞ்சம் குடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் சில டைம்லாம் தண்ணி குடிக்காமல் டீஹைட்ரேஷன் ஆகி போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன கதைலாம் இருக்குது. அந்த அளவுக்கு மோசமாக வந்து தண்ணி குடிக்கிறத வந்து நான் மறந்துடுவேன். அது என்னன்னே தெரியல. நான் யோசித்து ஞாபகப்படுத்தி குடித்தாதான். இல்லைன்னா வந்து ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி நான் குடித்தனாலே அதுவே வந்து பெரிய விஷயம். பட் இப்போலாம் வந்து கொஞ்ச நாளாக அதான் நான் சொன்னேன்ல அந்த ஹாஸ்பிட்டல் சம்பவம். அதுக்கப்புறம் வந்து இப்போ கொஞ்ச நாளாக ஞாபகம் வச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுறேன்னா
எனக்கு என்னவோ அப்படி ஃபீல் ஆகல. ஆனா வெறும் வயித்துல மார்னிங் எழுந்திரிச்சோனே தண்ணி குடிக்கிறது பேடா தான் இருக்கு. எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுதா? இல்ல எல்லாருக்குமே அப்படிதான் ஃபீல் ஆகுமான்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த மாரி ஃபீல் ஆச்சுன்னா, எம்ப்டி ஸ்டொமக்ல மார்னிங் தண்ணி குடிக்கிறது வந்து கொஞ்சம் பேடா இருக்கு அப்படின்ற மாரி ஃபீல் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு தெரியல. அது நிஜமாவே வந்து பேடா தான் இருக்கா? எல்லாரும் வீடியோக்காக சும்மா அப்படி நல்லா இருக்க மாதிரி, இல்ல நார்மலா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்றாங்களா? இல்ல நமக்கு மட்டும் தான் இந்த மாரிலாம் ஃபீல் ஆகுதான்னு தெரியல. பேபி போக போக வந்து பழகலாம். பட் இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்தாச்சு. பட் எக்ஸசைஸ் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பண்ணுவேன். அது வந்து என்னென்னா, இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறேனோ அதுக்கு ஏதாச்சும் ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி வந்து சாம்பார் தான் செய்ய போகிறேன். ஸோ சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக வைக்கணும். ஸோ அதை வந்து நான் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ண போனேன்னா, மீன்வைல் வந்து 2மே ரெடி ஆகிடும். நான் ஒர்க் அவுட் பண்ணுற டைமில் வந்து பருப்பும் இங்கே வந்து ரெடி ஆகிடும். ½ அன் ஹவர் தான் என்னோடய ஒர்க் அவுட் டைம். ஸோ இந்த ½ அன் ஹவரில் வந்து எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையே தான் வந்து ரிப்பீட் பண்ணுவேன். அண்ட் இதில் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங்கும் வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணி முடித்தோடனே பயங்கரமாக டயர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி போய் படுத்துருவேன். இல்லை அட்லீஸ்ட் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குளிக்கிறதுக்கே போவேன். ஆல்மோஸ்ட் எவ்ரி டே வந்து நான் குளிச்சுட்டு தான் குக் பண்ணுறதே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் சம்டைம்ஸ் வந்து அது மிஸ் ஆகும். டெய்லி இந்த முடி கூட வந்து போராடுறதே எனக்கு ஒரு பெரிய வேலையாக போச்சு. இந்த கர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து முடி வந்து கர்லியாக இருக்கும். அண்ட் ஸ்ட்ரெயிட் ஹேர் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து முடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அண்ட் என்ன மாதிரி வந்து ஃப்ரிஸி ஹேர் இல்லைன்னா வேவி ஹேர் இருக்கிறவங்களுக்கு அது எப்படி அவங்க முடி எப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்கும். நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன் ஹேருக்கு. பட் இப்போலாம் வந்து கொஞ்சம் ஹேரை டேக் கேர் பண்ணுறதுனால கொஞ்சம் காலையில் பார்க்குற மாதிரி இருக்குது. இல்லைன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். மார்னிங் குளிச்சுட்டு நீங்கள் வந்து ஓவராக ட்ரெஸ்அப் பண்ணலை, மேக்கப் பண்ணலைனாலும் லைட்டாக உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, இல்லை ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறது, இல்லை மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது, அது மாதிரி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஒன்றும் பெருசாக பண்ணலைனாலும் ஏதாச்சும் சின்னதாக வந்து டெய்லி ரொட்டீனில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து டெய்லி ரொட்டீனில் வந்து நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்க பண்ணலை அதெல்லாம் விட்டுருங்க. பட் ஏதாச்சும் ஒரு ஸ்கின் கேர் அட்லீஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கணும் அண்ட் என்னோடய டே வந்து பிரைட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். இது ஒன்று தான். அதுக்காக எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். என்னோடய மார்னிங் ரொட்டீனில் வந்து நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் ஓகேவா, நான் வந்து 5 o'clock எழுந்திரிக்கிறேன்னா 7 o'clock இல்லை 6:30 வரைக்கும் அது வந்து என்னோடய டைம் மார்னிங். அது என்ன ஆனாலும் நான் வந்து அதை சேஞ்சே பண்ணக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இந்த ஒரு 1 hour இல்லை 1.5 hours மேக்ஸிமம் 2 hours வச்சுக்கலாம். இந்த 2 hours வந்து எனக்கான வேலை இல்லை எனக்கான செல்ஃப் கேர் இல்லை எனக்கான வேலைகள் மட்டும்தான் நான் வந்து செய்வேன். இந்த வீட்டு வேலை இல்லை வந்து குக்கிங் வேலை இதெல்லாம் வந்து நடுவில் ஏதாச்சும் ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கும். பட் வந்து டீப்பாக அந்த வேலைக்கே இறங்குறது வந்து நான் பண்ண மாட்டேன். இப்போ இது கொஞ்ச நாளாக வந்து நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா மார்னிங் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வந்து நம்ம பார்த்துக்கிறப்போ அந்த டேவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. மார்னிங் ஃபர்ஸ்ட் வேலை ஃபர்ஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் இருக்கட்டும் இல்லை 1 hour இருக்கட்டும், உங்களோட டைமை பொறுத்து. நான் இப்போ எழுந்திருக்கிறதே இந்த 5 o'clock நான் எழுந்திருக்கிறதே வந்து இந்த மார்னிங் 1 hour வந்து எனக்காக கிடைக்கும் அப்படின்றனால தான். இதே நான் 7 o'clock எழுந்திரிச்சேன் அப்படின்னா எனக்கான டைம் வந்து கிடைக்காது. நான் வந்து ஆப்வியஸ்லி நான் வந்து கிச்சனுக்கு தான் போகணும் எழுந்திரிச்ச உடனே. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்குலாம் லேட் ஆகிடும். ஸோ அதனால் இப்படி ஒரு 1 hour எனக்குன்னு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நாளாகவே நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து
லிட்ரலி ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. இந்த மாதிரி 1 hour 2 hours முடியாது அப்படின்னா ஒரு ½ an hourலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் போக போக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட ரொட்டீன் வந்து மார்னிங் எனக்கு இப்போ நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கல்ல, இது வந்து என்னோட டேலே வந்து பெஸ்ட் டைம்னு சொல்லுவேன். யாருமே இருக்க மாட்டாங்க என்னை சுற்றி வந்து இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது யாருமே கேட்க மாட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா லஞ்ச் ரெடியா அந்த டைம் இருக்காது. அண்ட் குழந்தை வந்து அம்மா அம்மான்னு சொல்கிற டைம் எதுவுமே வந்து இருக்காது. என்னை சுற்றி அப்படியே வெறும் அமைதி மட்டும் இருக்கும். இப்படி ஒரு அமைதியெல்லாம் வந்துட்டு காலையில் இந்த டைமில் மட்டும்தான் பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து என் பையன் சீக்கிரமாக முழிக்கிற நாட்களும் இருக்குது. பட் பரவாயில்ல, எனக்கான அமைதி வந்து ஒரு ½ an hour டெய்லி என்னால் எனக்கு கிடைக்குது அப்படின்றத வந்து என்னால் ஷோராக சொல்ல முடியும். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். அண்ட் இப்போ வந்து இந்த செல்ஃப் கேர் இந்த டைம் எல்லாமே வந்து அவ்வளோதான், இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ நான் போகிறது ஆல்மோஸ்ட் வந்து 7 ஆக போகுது டைம். ஸோ 7 o'clock நான் வந்து கிச்சனுக்கு போயிடுவேன். 7 to 8 இந்த 1 hour தான் நான் வந்து குக் பண்ணுற டைம். லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு இது எல்லாமே வந்து குக் பண்ணிடுவேன். அப்படி நான் வந்து மீல் ப்ரெப் பண்ணலை, இல்லை லேட் ஆகிடுச்சு, குழந்த முன்னாடியே முழிச்சிட்டான், இல்லை நான் வந்து வீடியோ எடுக்கிறதுல ஏதோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு டிஷ் வந்து செய்யலைன்னு வச்சுக்கோங்க, ஏதோ முட்டை செய்யலை இல்லை பொரியல் செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து அப்படியே நான் வந்து விட்டுருவேன். அந்த 1 hour தான் 8 o'clock மேலே நான் வந்து கிச்சனில் நிற்கக்கூடாது அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுவும் வந்து பெஸ்ட் ரூல் சொல்லுவேன் நான். ஏன்னா கிச்சனுக்குள்ளேயே ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கிச்சனில் இருக்கிற டைமுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இவ்வளோ நேரம் தான் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு. இப்போ நான் ஒரு பொரியல் வந்து செய்யலை அப்படின்னா மார்னிங் டைமில் அதை வந்து அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் மத்தியானம் இல்லை நைட்டு டின்னருக்கு எப்போ வேணால் அதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் தொடர்ந்து ஒரு 2 hours நம்ம கிச்சனுக்குள்ளேயே இருக்கணும், இல்லை இதெல்லாம் குக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கிச்சனுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான். இப்போ நான் வந்து ரெடி ஆகியாச்சு, நான் வந்து குக் பண்ணுறதுக்கு கிளம்ப போகிறேன். குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பால் ஒரு கப் குடிச்சிருவேன். ஏன்னா நம்ம வந்து 1 hour நின்று குக் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சமாச்சும் ஸ்ட்ரென்த் இருக்கணும். அதனால் பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய குக்கிங் வேலை எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் சாம்பாரும் தான் செஞ்சுருந்தேன். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நான் லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் இது எல்லாமே வந்து மார்னிங்கே குக் பண்ணி முடிச்சிருவேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரிப்பீட் பண்ணுவேன். இப்போ மார்னிங் வந்து என்ன சாம்பார் இட்லிக்கு இருக்கோ இதே சாம்பார் தான் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ரைஸ் கூட இருக்கும். அண்ட் டின்னருக்கும் வந்து மோஸ்ட்லி இதே சாம்பார் தான் இருக்கும். அப்படி இல்லை சாம்பார் காலி ஆயிடுச்சு லஞ்சோட அப்படின்னா மட்டும்தான் சட்னி இருக்கும் டின்னருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும்போது நமக்கான டைம் வந்து நிறைய கிடைக்கும் ஒரு நாளில். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், என்னோடய 5 AM மார்னிங் ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.